எடுத்து கொடுக்கறதுக்கு முதல் என்ன செய்யுங்க, உங்களோட குடும்பத்தை பாருங்க. ஜக்காத் நிதியத்துக்கு போனால் நம்மளோட குடும்பத்தில் யாருக்கு நம்ம ஜக்காத் கொடுக்க இயலான்னு கேட்டால், நான் இந்த வைஃபுக்கு ஜக்காத் கொடுக்க இயலாது. ஏன் கொடுக்க இயலா? நான் அவருக்கு செலவழிக்கிறது என்ற கடமை. பருவ வயதை அடைந்து உழைக்கும் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஜக்காத் கொடுக்கிறார். பிள்ளைகள் உழைக்கிற வயதை அடையும் வரைக்கும் பிள்ளைகளுக்கு நான் ஜக்காத் கொடுக்க முடியாது என்று அவங்களுக்கு செலவழிக்கிறது என்ற கடமை. என்னுடைய உம்மா வாப்பா பராமரிக்கிறதும் என்ற பொறுப்பு. எனவே உம்மா வாப்பாக்கும் இந்த ஜக்காத்தை நான் கொடுக்கலாம். மற்ற எல்லாருக்கும் நான் கொடுக்கலாம். இந்த தாத்தா கொடுக்கலாம், தம்பிக்கு கொடுக்கலாம், நானாக்கு கொடுக்கலாம். என் வைஃப் ஒரு டீச்சர் என்று வை, அல்லது வேற ஒரு ஜாப் செய்யற, அல்லது பிசினஸ் செய்யற, அவர்கிட்ட நல்ல காசு இருக்கு, நான் லொஸ்ட் ஆயிட்டேன், நான் ஃபக்கீர் மிஸ்கின், என் வைஃப் எனக்கு தரலாம் ஜக்காத். நம்ம என்ன நினைக்கிறோம், நானா கொடுக்கல, தம்பி கொடுக்கல நினைச்சிட்டு வெளியாக்களுக்கு தான் முன்னுரிமைப்படுத்த நம்மட தம்பி மிஸ்கினா இருக்கிறார், நம்மட தம்பி கடன்ல இருக்கிறார். அப்ப ஜக்காத்துல பிரையோரிட்டி நீங்கள் விநியோகிக்கும் போது முதல் நிலை உங்களோட குடும்பத்தில் உள்ள ஆக்களும் இன உறவு ஃபர்ஸ்ட், அதாவது பிளட் ரிலேஷன்ஸ். ரெண்டாவது சொந்தம், அந்த வைஃபோட உறவினர்கள் நமக்கு இன உறவு இல்லை, இப்ப அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல ஜக்காத் நிதியத்தை நம்ம பார்த்துக்கலாம்.